Good morning, ladies and gentlemen. நான் உங்க ஆல்ஃபா. வெல்கம் டு கார்னியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ். இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ்னு எடுத்துட்டாலே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று மோனாக்குலர், இன்னொன்று பைனாக்குலர். இப்போ பைனாக்குலர்னா ரெண்டு கண்ணு வச்சு பார்க்குற மாதிரி, மோனாக்குலர்னா ஒரே ஒன்று இருக்கிற மாதிரி. அது யூஸ்வலாக நம்ம லேப்ஸில் இருக்குது மோனாக்குலர் தான். நான் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போட்டு கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஐபீஸு, கண்டென்ஸ், ஸ்டேஜ் அதெல்லாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட், அதாவது வைவால கேட்குற பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு. ஸோ இப்போ வைவால ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா லென்ஸ் பவர்ஸ் பற்றி கேட்பாங்க. இப்போ ஐபீஸோட பவர் வந்து 10x. அதுக்கப்புறமா கீழே அதாவது ரிவால்விங் நோஸ் பீஸ்ன்னு இருக்கு. அதில் வந்து 3 பவர் இருக்கும். ஒன்று வந்து லோ, அதாவது 10x, இன்னொன்று ஹை, அதாவது 40x, இன்னொன்று ஆயில் எமர்ஷன், அதாவது 100x. இப்போ நம்ம எவ்வளோ மேக்னிஃபிகேஷனில் பார்க்குறோன்னு கால்குலேட் பண்ணோம்னா ஐபீஸ் இன்டூ த நோஸ் பீஸோட பவர், அதாவது 10 இன்டூ 10 இல்லைன்னா 10 இன்டூ 40 இல்லைன்னா 10 இன்டூ 100. இப்போ வந்து லோ பவர் அதாவது 10xன்னு எடுத்துட்டோம்னா டயஃப்ரமும் கண்டென்சரும் என்ன பொசிஷனில் இருக்கணும்னு கேட்பாங்க. இப்போ கண்டென்சர்னு பார்த்துட்டோம்னா லோவஸ்ட் பொசிஷனில் இருக்கணும். அட் த சேம் டைம் ஐரிஸ் கண்டென்சர் வந்து பார்ஷலி க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக தேவைப்படுற பொசிஷன்ஸ். அதுவே நம்ம இப்போ ஹை பவர் அதாவது 40xன்னு எடுத்துட்டோம்னா 40 இன்டூ 100. இப்போ நம்ம கண்டென்சர் வந்து ஒரு ஒரு ஹாஃப் ஓப்பன்டாக இருக்கணும். அதாவது இட் ஷுடன்ட் பி அட் த லோவஸ்ட் அண்ட் இட் ஷுடன்ட் பி அட் த ஹையஸ்ட். இப்போ ஐரிஸ் டயஃப்ரம் வந்து ஃபுல்லி ஓப்பனாக இருக்கணும். இப்போ வந்து ஆயில் எமர்ஷன். ஆயில் எமர்ஷன்னா என்னன்னா ஆக்சுவலாக ஸ்லைடு மேலே ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் எமர்ஷனுக்குன்னு சில ஆயில்ஸ் இருக்கு. அந்த ஆயில் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம லென்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸ் வந்து லைட்டாக டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் இட் வில் கிவ் யூ அ பெட்டர் விஷன். அதுக்கு தான் நம்ம வந்து ஆயில் எமர்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆயில் எமர்ஷனோட கண்டென்சர் ஐரிஸ் பொசிஷன் வந்து கண்டென்சர் ஷுட் பி அட் த ஹையஸ்ட் அண்ட் த ஐரிஸ் பொசிஷன் ஷுட் பி ஃபுல்லி ஓப்பன்டு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக சன்லைட், ப்ராப்பராக லைட் வந்து உள்ளப்படும். இப்போ நம்ம மிரர் வந்து இருக்கும். மிரர் வந்து ரெண்டு டைப்ல இருக்கும். ஒன்று வந்து கான்கேவ், இன்னொன்று வந்து பிளேன் மிரர். பிளேன் மிரர் இன்கேஸ் நம்ம இப்போ லைட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதாவது சன்லைட் நம்ம லைட் சோர்ஸை யூஸ் பண்றோம்னா அப்போ வந்து பிளேன் மிரர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மல் லேப்ஸ்ல வந்து லைட் வந்து முன்னாடி இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து கான்கேவ் மிரர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பெட்டர் ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10xல ஃபோக்கஸ் பண்ணணும். 10xல ஃபோக்கஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு ஓவராலா வியூ கிடைக்கும். அதாவது ஒரு 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 அப்ராக்சிமேட் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் வி ஷுட் இன்க்ரீஸ் த பவர். அதாவது இப்போ நம்ம அடுத்தது ஆயில் எமர்ஷன் பண்ணணும்னா ஆயில் எமர்ஷன் பண்ணணும், 10xல சுற்றணும். அப்புறமா இல்லையா 40xனா 40xல போட்டால் தான் நம்மளுக்கு நம்ம வந்து பெஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஃபியூ இம்பார்ட்டன்ட் வைவால கேட்குற கொஷின்ஸ். ஸோ மோஸ்ட்டாக மைக்ரோஸ்கோப் வந்து வைவால கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்கள் வைவால வரும். நான் உங்கள் ஆல்ஃபா. தேங்க்யூ ஃபார் கமிங் டு கார்னியா. See you guys in the next one.